முத்துக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது? என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக சொல்கிறீங்களா? என் பொண்டாட்டி என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டா. தேவையில்லாமலாம் பேசாதீங்க. பாரு மீனா, உன்னை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். இப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த அருண் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. யாராவது கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணுதுன்னு அப்படின்னு மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா முன்னாடியும் வந்து என்ன சிஸ்டர் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு நானே சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு மீனா எல்லா முன்னாடி கையெடுத்து கும்பிட்றாங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நானும் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு முத்து அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ, முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சா? அப்புறம் தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்களா? இந்த முன்னாடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சி, கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய மேலே மிச்சம். சரி சரி, எல்லாம் இவங்க தான் நடத்தியிருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதை பார்த்து வந்து முத்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது நீ தான் எல்லாமே பண்ணிய மீனா அப்படின்னோடனே அப்படியே என்னை மன்னிச்சிடுங்க. வாயை மூடு, மன்னிப்புன்ற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது. நான் எதிரிகளை கூட மன்னிச்சிடுவேன். ஒன்றை மாதிரி கூட வந்து குழி பறிக்கிற ஆளை நம்பவே மாட்டேன். ஏங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? பெரிய வார்த்தையா? சே, நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்கிறது? நான் கூட இருந்தே என்னை வந்து இப்படி பண்ணிட்டல, என்னை முதுகில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டல, எதுவாக இருந்தாலும் நெஞ்சில் பண்ணியிருக்கலாமே மீனா, இப்படி முதுகில் கூட இருந்தே இப்படி பண்ணிட்டே மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவரால் தாங்க முடியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டு மீனா பேசுங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னு, நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, எல்லாம் பண்ணலை, இப்போ கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலையே மீனா. அட்லீஸ்ட்டு இப்போ கூட சொல்லியிருக்கலாமே. கல்யாணம் வந்து நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்போ கூட, டேய் மடையா, டேய் முட்டாளே, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சிடா, நீ ஏன்டா தேடி தேடி போய் அப்படி பண்ணுற, எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நான் முட்டாளுன்றத எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி நிரூபிக்காமல் இருந்திருக்கலாம்ல மீனா அப்படி சொல்கிறாரு. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படிலாம் யோசிக்கலைங்க அப்படின்றாங்க. போதும் மீனா போதும், நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்த முடியும், எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும், அப்போ எல்லாம் அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாரும் பார்த்துங்க, பொண்டாட்டி அழகாக வந்து ஏமாற்றி புருஷனை முட்டாளாக்கிட்டா. எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அது கேட்டீங்க ப்ளீஸுங்க இப்படிலாம் பேசாதீங்க, போதும் நிறுத்துறியா? பாருங்க அத்தை இந்த கல்யாணம் பற்றி உங்களுக்கு ஏதாவது முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ, நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்களா அத்தை அப்படின்னோடனே, ஐயோ மாப்பிள்ளை அப்படிலாம் இல்லை மாப்பிள்ளை, எனக்கே தெரியாது மாப்பிள்ளை, மீனா என்கிட்ட எதுவுமே சொல்லலை மாப்பிள்ளை, ஏன்டி மீனா உன் வாழ்க்கை நீயே இப்படி பண்ணிக்கிட்ட, உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இல்லை அத்தை, அவன் ஏன் மண்ணை வாரி கொட்டுறா? என் தலையில் தான் மண்ணை வாரி கொட்டியிருக்கா, நான் தானே முட்டாளாக இருந்திருக்கேன். பார்த்தீங்களா, அந்த அருண் என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே நெக்கலாக பார்ப்பான். நான் ஜெயிச்சிட்டேன் பாடுறான்னு சொல்லிட்டு இருந்தான். கரெக்டு தான் அத்தை, அவன் ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன் அத்தை, ரொம்ப படு தோல்வியாக அணிஞ்சிட்டேன் அத்தை. பரவாயில்லம்மா, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எனக்கா நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தேன்னா என்ன ஒரு மானக்கெடை எதுவுமே கிடையாது. எங்க ப்ளீஸுங்க அப்படியே மாப்பிள்ளை, ப்ளீஸ் மாப்பிள்ளை அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள்ளை. என்னடி இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கீங்க? அவன் உழுந்து வேலை செஞ்சான், ஆனால் கேடியாக தாண்டி இருக்கீங்க. என்னமோ சொன்னீங்க, இந்த வீட்டு மருமக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, அவெல்லாம் வந்து குடும்ப குத்து விளக்குன்னு, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க. என்னம்மா மீனா இப்படி பண்ணிட்ட, அவன் பாவம்மா, அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டியம்மா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்மா மீனா அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுங்க, அதான் கல்யாணம் நடந்துருச்சு, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இப்போ முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்டல, நல்லா வாழுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தான்னா இல்லை நான் என்ன அப்படி சொல்லிட்டு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாது அப்படின்றாரு மீனாவை. அதுக்கிட்ட மீனா எங்க பின்னாடியே ஓடுறாங்க. முத்து போயிட்டே இருக்காரு. மீனா வந்து பின்னாடியே போயிட்டு பயங்கரமாக அழறாங்க, கதறி அழகாங்க, எங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி அழறாங்க. அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் முத்து. சரிம்மா நீ கவலைப்படாத முத்து, நான் போய் சமாதானப்படுத்திட்டு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க. இங்கே வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணணும்னு திறமை தவிக்கிறாரு. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மீனா, ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் பயங்கரமாக கதறி அழறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. சரி நேரம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் தாலி கட்டாமல் இருந்தால் எப்படி, கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நடத்துகிறாங்க.